ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நியூமரிக்கல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அதிலே நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஒரு காமனான டாபிக். அந்த காமனான டாபிக் கீழே தான் என்ன வரும், சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ், நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஆப்ரேஷன்ஸ் மீன்ஸ் இந்த டிவைடட் பண்ணுறது, இல்லை மைனஸ் பண்ணுறது, இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, இல்லை ஆட் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சிம்பாலிக் நியூமரிக்கல் அப்படின்னா மேக்ஸ்னாலே கண்டிப்பாக அங்கே நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு நியூமரிக்கல்னு சொல்லுவோம். தென் வந்துட்டு சிம்பிள்ஸ் மீன்ஸ் அதுதான் டிவைடடோ இல்லை மல்டிப்ளையோ இல்லை ப்ராக்கெட்ஸோ எது வந்தாலும் நம்ம சிம்பிள்ஸ்ன்னு தானே நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு சிம்பாலிக் ஆப்ரேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் மேத்தமெட்டிக்கலுங்கிறது ஒரு டாபிக், அதுக்கு கீழே தான் நியூமரிக்கல் ஆப்ரேஷன், சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் கிளாஸில் 25 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்துட்டு சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு கேட்கும் போது எப்படி கேட்பாங்க கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்கும் நியூமரிக்கலும் கலந்து தான் நம்மளுக்கு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு இது தனி அது தனின்னு நம்ம வந்துட்டு பிரித்து இது பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு வந்துட்டு சிலபஸில் வந்துட்டு 2 டாபிக்ஸாக கொடுத்துருக்காங்க, நியூமரிக்கல், சிம்பாலிக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ரெண்டுமே வந்துட்டு காமனான டாபிக் தான். ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, கலந்து தான் வரும். ஓகே, ஸோ நம்ம போன வீடியோஸ்லேயே நம்ம 25 சம்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ 25 சம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் நியூமரிக்கல்ஸும் இருக்கும், சிம்பிள்ஸும் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸில் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஒரு 25 சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் இருந்து. அதில் சிம்பிள்ஸும் வரும், தென் வந்துட்டு நம்பர்ஸும் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாருங்கள். ஸோ பேசிக்காக நம்ம வந்துட்டு சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸில் பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியூமரிக்கலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம்ல. லைக் இப்போ 3 அண்டு 4 கொடுத்துருந்தா 4 வர இடத்துல 3யும் 3 வர இடத்துல 4ம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிம்பிள் இன்டர்சேஞ்ச்னால் நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ், இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் கோடு. இப்போ வந்துட்டு அட்டு கொடுத்துருந்தா அட்டு மீன்ஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் மீன்ஸ் டிவைடட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கோட் வேர்ட் யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு கன்க்ளூஷன்ஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க, ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்ஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபினிஷ் பண்ணதில் நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க, எது கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மோஸ்ட்டாக கொஷின்ஸ் வரும். ஸோ போன 25 சம்ஸ் பார்த்தோம், அதிலே வந்துட்டு பாதி இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ மொத்தமாக வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் 50 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கே வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் 25 பார்த்தாச்சு, மீதி இருக்கிறது 25, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ அப்படின்றனால உங்களுக்கு இதுலேயும் மேபி அதே மாதிரி தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இஃப் ப்ளஸ் மீன்ஸ் டிவைடட், மைனஸ் மீன்ஸ் இன்டூ மீன்ஸ் ப்ளஸ், டிவைடட் மீன்ஸ் மைனஸ், தென் கிவ் த வேல்யூ ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ஷன்ஸை பாருங்கள், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு மீனிங் என்ன, ப்ளஸ்ஸுனா டிவைடடு, மைனஸ்னா மல்டிப்ளைனா டிவைடடு, மல்டிப்ளைனா அடிஷனு, டிவைடட் மீன்ஸ் மைனஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் வர இடத்துல டிவைடட் போடணும், மைனஸ் வர இடத்துல மல்டிப்ளை சிம்பிள் போடணும், மல்டிப்ளை சிம்பிள் வர இடத்துல அடிஷன் போடணும், அதே மாதிரி டிவிஷன் வர இடத்துல நம்ம மைனஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 45 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, நான் 45 போட்டுக்கிறேன். இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வர சொல்லியிருக்காங்க, டிவிஷன் வர சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 9. அடுத்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன போட சொல்லியிருக்காங்க, மைனஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து 3. ஓகே, இன்ட்டு வர இடத்துல நம்மளுக்கு என்ன போடணும், ப்ளஸ் போடணும் இல்லையா. அடுத்து 15. அடுத்து பார்த்திங்கன்னா
இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ டிவிஷன் வர இடத்துல நம்மளுக்கு மைனஸ் போடணும் இல்லையா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணால் என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ முக்கியமாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை நியூமரிக்கல் சிம்பிள் எது வந்தாலுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம போர்ட் மேக்ஸ் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், போர்ட் மேக்ஸ் மீன் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம வந்துட்டு எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம போன சம்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சம்மில் இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணோம், அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் ஆட் பண்ணணும், அப்புறம் தான் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இது ரெண்டையும் நீங்கள் வந்துட்டு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 5 ஆன்சர் கிடச்சிடுது. ஸோ மீதி உள்ளது அப்படியே நம்ம போட்டுடலாம். ஓகே, ஒரு ஸ்டெப்பாகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்துட்டு பார்த்த உடனே கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு 5 3s are 15. ஓகே, ஸோ 15 + 15 - 2. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 30 வருது. 30 - 2 = நம்மளுக்கு 28 ஆன்சர் கிடைக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி தான் இந்த சம்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்களேன். K means minus. ஓகே, K means minus, then L means division, then வந்துட்டு M means plus, D means multiply. ஓகே, ஸோ போனதில் வந்துட்டு சிம்பிள்ஸே இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து நம்மளை ஆல்ஃபபெட்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதை வந்துட்டு எந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம் எப்பயும் போல். ஸோ 11 கொடுத்தாச்சு, சாரி 11 இல்லை 117 இல்லையா? ஸோ 117. அப்போ எல்லுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் கொஷினில் பாருங்கள். எல் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், ஓகே, வகுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு நம்ம 3 போட்டுக்கலாம். ஸோ இங்கே கே கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ கே பாருங்கள், கேனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கழித்தல், கழித்தல்னா சப்ராக்ஷன். அடுத்து 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 5க்கு அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எம் கொடுத்துருக்காங்க. ஓகே, எம்னா கூட்டல், கூட்டல் மீன்ஸ் அடிஷன். ஸோ ப்ளஸ் சிம்பிள் போட்டாச்சு. அடுத்து வந்துட்டு 12. ஓகே, ஸோ அப்போ வந்து டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வந்துட்டு பெருக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டி வந்துட்டு பெருக்கல். ஸோ 8 போட்டாச்சு. ஓகே, இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னா வகுத்தல் மீன்ஸ் டிவைடட். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். வகுத்தல்னா டிவைடட். ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்கே டிவைடட் சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ வகுத்தல் மீன்ஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, பெருக்கல்னா தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ கொஷின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ஒரு சிம்பிள் மாற்றி போட்டாலுமே நம்மளுக்கு ஆன்சர் தப்பாயிடும். ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணிக்கணும். ஸோ இதை ரெண்டு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 39 - 5 + 12 × 8. இப்போ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 96 ஆன்சர் வந்துடும் இல்லையா? ஸோ நம்ம எப்போயுமே வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 135 வந்துடுது. 135 - = 130. இங்கே ஏன் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி எந்த சிம்பிளுமே நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அங்கே ப்ளஸ் சிம்பிள் தான் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீதி உள்ளதை கழிச்சு விட்டுட்டு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஸோ ஆன்சர் வந்துட்டு 130 வருது. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்த உடனே ஒரு வேளை 39 மைனஸ் அதை பண்ணிட்டும் நம்மளுக்கு ப்ளஸ் 96 பண்ணாலும் ஒரே நம்பர் தான். ஸோ நம்மளுடைய ப்ராக்டிக்ஸ் நம்ம பிகைனர்ஸாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ பிகைனர்ஸ் அப்படியா இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்படி போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக வரும், சம்டைம்ஸ் நம்மளுக்கு ராங்காக வரும். ஸோ வந்துட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக கிளிக் ஆகும் வரதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, மைனஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ், ப்ளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ட்டு. இதுவும் அதே தான். ஸோ இந்த கொஷின்ஸில் நான் என்ன கவனிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்றாங்க. ஆப்ஷன்ஸை பாருங்கள்.
ஸோ இதில் வந்துட்டு அவங்களே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, கன்க்ளூஷனும் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க வேண்டியது இது, இதில் வந்து நம்ம கன்க்ளூஷனாக இதை எடுத்துக்க வேண்டியது. இது கரெக்டாக வந்திருக்கா? பட் ஆனால் நம்ம மித்த சம்ஸ்லலாம் என்ன பார்த்தோம், கரெக்டான ஆன்சர் தான் போட்டோம். பட் இந்த சம்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது ராங்கோ, எது தப்பான ஆன்சரோ அதை தான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா அவங்க கொடுத்துருக்க சில ரூல்ஸை பொறுத்து. ஸோ மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுனா மல்டிப்ளிகேஷன்னா மைனஸு. ஓகே, ஸோ இது 3ம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ ஆப்ஷன்ஸை எடுத்துப்போம். ஏ ஆப்ஷனை நம்ம வந்துட்டு இப்போ மைனஸ்னால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் போட சொல்லியிருக்காங்க. +9 ப்ளஸ் மீன்ஸ் நம்மளுக்கு இன்ட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ 6 - 11. ஓகே, அவங்க எந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் நான் இங்கே போட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ எப்பயும் போல் நம்ம போர்ட் மேக்ஸ் மெத்தட் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 44 + 54 - 11. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 98 வந்துடுது. ஸோ 98 - 11 = வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு ஆன்சர் அப்படின்னு போடக்கூடாது. அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, நாட் கரெக்ட், எது சரியில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தா நம்ம இது வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு, இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஸோ இதுவும் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். +க்கு பதிலாக நான் இன்ட்டு போட்டுக்கிறேன், மைனஸ்க்கு பதிலாக நான் வந்துட்டு ப்ளஸ் போட்டுக்கிறேன், இன்ட்டுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் போட போகிறேன். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 7 × 28 = 19. ஸோ வந்துட்டு 196 வரும். ப்ளஸ் வந்துட்டு 3 பண்ணுங்கள், -52. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 199 வருது. அந்த 199ல் நம்மளுக்கு 52 போச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 147 கிடைக்கிது. ஓகே, 147 கிடைக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். பட் நம்மளுக்கு கொஷின்ஸில் இந்த ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 127 கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்ட், அப்போ இது ராங்காக இருக்குல்ல. அப்போ இதுதான் நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம கொஷின்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 4th கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் சைன்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் நம்பர்ஸ் 4 and 8 interchange between each other, then which one of the following 4 equation would be correct? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸும், மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ஸும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம் சைனில். சைனுனா சிம்பிள்ஸ். நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் 4 வருதோ அங்கெல்லாம் நம்ம 8ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எங்கே 8எல்லாம் வருதோ அங்கே வந்துட்டு 4ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்படி பண்ணி நம்மளுக்கு எது கரெக்டான ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸில் வந்துட்டு எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏவை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏவை எடுத்துக்கிறேன். இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக அவங்க என்ன போட சொன்னாங்க, மைனஸ் போட சொன்னாங்க. மைனஸ்க்கு பதிலாக நான் ப்ளஸ் போட சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி 4க்கு பதிலாக 8 போட சொன்னாங்க, 8க்கு பதிலாக 4 போட சொன்னாங்க. இதுதான் கான்செப்ட் இல்லையா. ஸோ 4க்கு பதிலாக 8 போட்டுக்கிறேன், 8க்கு பதிலாக 4 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்ட் மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ ஆப்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 4க்கு பதிலாக நான் 8 போட்டுக்கிறேன், மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் போட்டுக்கிறேன், 8க்கு பதிலாக நான் 4 போட்டுக்கிறேன், மைனஸ் போட்டுக்கிறேன், 12 போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை ஈக்குவேட் பண்ணி பாருங்களேன். இதை ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 12 வந்துடுது. ஸோ 12 - 12 = நம்மளுக்கு 0. ஸோ இது கரெக்டான ஆன்சராக வருது. ஸோ நம்மளுக்கு ஏ ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ ரெண்டாவது இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் என்னது ஃபஸ்ட் இதுலேயே நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஓகேவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டாவதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் தப்பு கிடையாது. ஸோ ரெண்டாவது எடுத்துக்கோங்க. நான் 8க்கு பதிலாக 4 போட போகிறேன், ப்ளஸ் போட்டுக்கிறேன், தென் வந்துட்டு 8 போட போகிறேன், டிவைடட் 12 இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 12 கிடைக்கும் இல்லையா. சாரி, ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 4 கிடைக்கும். ஸோ 4 + 4 = 8 கிடச்சிரும். 8 + 3 = நம்மளுக்கு வந்துட்டு 10 கிடைக்கும். ஓகே,
ஸோ அப்போ இது ராங்கான ஆன்சராக வந்திருக்கு இல்லையா? ஸோ தேர்ட் ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு அப்படி தான் வரும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ், நம்மளுக்கு கரெக்டாக ஈக்குவேட் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் 5 × 4 இஸ் ஈக்குவல் டு 15, தென் 7 × 8 இஸ் ஈக்குவல் டு 49, தென் 6 × 5 இஸ் ஈக்குவல் டு 24, தென் 8 × 4 இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 5 4s are 20 தானே வரணும். ஏன் இங்கே 15 போட்டிருக்காங்க? ஸோ 7 8s are நம்மளுக்கு வந்துட்டு வேறு ஆன்சர் தான் வரணும், பட் 49 போட்டிருக்காங்க. 6 5s are நம்மளுக்கு வேறு ஆன்சர் வரணும், பட் 24 போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, என்ன லாஜிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸில் இருந்தும் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன்ஸை நீங்கள் பாருங்களேன். ஆப்ஷன்ஸில் 24 26 28 13 இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூணும் எப்படி வந்தது, எதனால் வந்துட்டு 5 × 4 இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு 5 × 4 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 20 தானே வரும். 20 போட்டுக்கலாம். 20யோட இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 15 வரும். ஓகே, இந்த லாஜிக்ஸே நம்ம வச்சுப்போம். நெக்ஸ்ட்லேயும் இதே லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் 7 × 8 எடுத்துக்கிறேன். 7 × 8 இஸ் ஈக்குவல் டு 56 வரும். ஓகே, ஸோ 56ஓட நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 7ஐ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 49 வருது. இதே லாஜிக்ஸ் தான் செகண்ட்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்ட் எடுத்துக்கோங்க. 6 × 5ஆ, ஸோ 6 × 5 இஸ் ஈக்குவல் டு 30ஆ. அப்போ 30ல் 6 போச்சு, ஃபஸ்ட்டு டிஜிட்டை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 6 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 24 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ கரெக்டாக தான் அவங்க போட்டுட்ருக்காங்க. இந்த லாஜிக்ஸை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ 8 × 4 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 × 4. ஓகே, 8 × 4 இஸ் ஈக்குவல் டு 32. இந்த 32ஓட இந்த 8ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 24 கிடைக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்துட்டு 24 தான் கரெக்டான ஆன்சர். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரீசனிங்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் உண்டு. அதில் வந்துட்டு இன்ட்டு தானா, நம்ம இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு குழம்பிடக்கூடாது. இந்த மாதிரி லாஜிக்ஸும் நம்மளுக்கு நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். இதுவும் வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லாஜிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 64 × 52 இஸ் ஈக்குவல் டு 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 3 டிஜிட் 4 டிஜிட்டில் தான் வரும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இதை ஏதோ ஒன்று ப்ளஸ் பண்ணியிருக்காங்க இல்லை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக டிவைட் பண்ணிட முடியாது. ஸோ ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க இல்லாட்டி மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த லாஜிக்ஸோடு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், 64 × 52வா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 6ஐயும் ப்ளஸ்ஸையும் நீங்கள் 6ம் 4ஐயும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரே நம்பராக, ஸோ நான் தனித்தனியாக எடுத்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இது வந்துட்டு 17ஆக வரும். தென் இது வந்துட்டு 7ஆக வரும். இப்போ நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 70 போயிடும். பட் ஆனால் இங்கே 17 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 17 கிடைக்குது. ஸோ இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த லாஜிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்குமா. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 கிடைக்கும். இப்போ 11 + 12 இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னா 23 கிடச்சிருதா. ஸோ தனித்தனியாக ப்ளஸ், அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் பண்ணிவிட்டு அடிஷன் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை அதையும் அடிஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சர் போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7 + 4 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 11 கிடச்சிரும். தென் 3 + 5 இஸ் ஈக்குவல் டு 8 கிடச்சிரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 19 கிடச்சிரும். ஓகே, இப்போ இதே லாஜிக்ஸை நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணி பார்ப்போம்.
ஓகேவா? 84 இன்ட்டு 37ல். ஸோ 8 + 4 = நம்மளுக்கு 12 கிடைக்கும் இல்லையா? அப்போ 3 + 7 = வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 கிடைக்கும். இப்போ 10 + 12 வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ஸில் 22 இருக்குது. ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஸோ 22 தான் இதுக்கான ஆன்சர் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு சிம்பிள்ஸ் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மைனஸ்க்கு பதிலாக டிவைடடும், ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷனும், டிவைடட் பதிலாக மைனஸும் அண்டு மல்டிப்ளை பதிலாக ப்ளஸ்ஸும் நம்மளுக்கு கேட்டுட்டு நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், எப்பயும் போல் எடுத்து எழுதிக்கிறேன். 80, தென் 20, தென் வந்துட்டு 10, தென் வந்துட்டு 8, திரும்பியும் 10 எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு மைனஸ்க்கு பதிலாக நம்மளை என்ன போட சொன்னாங்க, மைனஸ்க்கு பதிலாக நம்மளுக்கு வந்துட்டு டிவிஷன் போட சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ மைனஸ்க்கு பதிலாக நான் டிவிஷன் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நான் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். அடுத்து டிவிஷனுக்கு பதிலாக நான் மைனஸ் போட்டுக்கிறேன். தென் வந்துட்டு வாட், இன்ட்டுக்கு பதிலாக நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 40 வருது. 40 × 10 - 8 + 10. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் திரும்பியும் இது 80 இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு 40 வராது, 4 வந்துடும். அப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 4 கிடச்சிரும் இல்லையா? அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 4 தான் வரும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு வந்துட்டு 40 கிடச்சிரும். ஸோ 40 - 8 ஓகே ப்ளஸ் 10. அப்போ இதையும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 50 கிடச்சிரும். ஸோ 50 - 8 = நம்மளுக்கு 42. ஆன்சர் நம்மளுக்கு 42 வருது. ஸோ ஆப்ஷன்ஸில் ஏ தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்படி தான் இதை ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் இஃப் ஏ மீன்ஸ் ப்ளஸ், பி மீன்ஸ் மைனஸ், சி மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், டி மீன்ஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை வந்துட்டு நம்மளுக்கு அவங்களா ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் நம்ம இதை வந்துட்டு போர்ட் மேக்ஸ் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இதில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ போர்ட் மேக்ஸ் மெத்தடில் நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு வாட் ப்ராக்கெட்டில் உள்ளதையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன்னு போவோம். ஓகே, இதை வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற மாதிரியே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 44 போட்டுக்கிறேன். 44 ப்ளஸ் ஏக்கு பதிலாக நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன், பிக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 7, தென் வந்துட்டு பிக்கு பதிலாக மைனஸ் இல்லையா? ஸோ அப்போ 9 இருக்குது. சிக்கு பதிலாக நான் இன்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ 7 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு, ஸோ இது ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 24 - 19. ஓகே, ஸோ 24 - 19 இங்கே வந்து ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 18 டிவிஷன். ஓகேவா? ஸோ டினா டிவிஷன் இல்லையா? ஸோ அப்போ 6 போட்டுக்கிறேன். அப்போ இன்ட்டு 4. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். அவங்க சொன்ன மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம ப்ராக்கெட்ஸில் உள்ளதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராக்கெட்ஸில் உள்ளதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 9 7s are 63 கிடச்சிடுது. தென் 24ல் வந்துட்டு -19 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 5 கிடச்சிரும். ஓகே, அப்போ 18 / 6 = நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 4 வந்துடும், 3 வந்துடும் இல்லையா? ஸோ 6 3s are 18. ஓகே, ஸோ 6 3s are 18, இங்கே 1 ஆன்சர். ஓகே, அப்போ வந்துட்டு நம்ம 3 போட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறத நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ எப்பயும் போல் நம்ம போர்ட் மேக்ஸ் மெத்தட் மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம எடுத்து போடுறோம். ஓகே, ஸோ 44 + 7 - 63 + 5 + 4 3s are 12. ஓகே, இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஆட் பண்ணிங்க. இந்த 44 7
தென் 5 12 இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 68 வந்தது. இந்த 68ஓட இந்த 63யை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 5 வந்துடும். இதுதான் கான்செப்ட். இப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இப்போ ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். 5 தான் கரெக்டான ஆன்சராக வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம இதை வந்துட்டு சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 9th கொஷின் பாருங்கள். இஃப் மல்டிப்ளை மீன்ஸ் மைனஸ், இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த இன்டர்சேஞ்சை பண்ணணும். ஓகேவா, மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக மைனஸ் போடணும், டிவிஷனுக்கு பதிலாக அடிஷன் போடணும், தென் வந்துட்டு அடிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போடணும். இப்படி போட்டால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸை பார்க்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து 240 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 240 இங்கே இன்ட்டுக்கு பதிலாக அவங்க என்ன போட சொன்னாங்க, மைனஸ் போட சொன்னாங்க. டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, தென் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இன்ட்டு. ஓகே, இந்த மெத்தடில் நான் போடுறேன். ஸோ 20 அடுத்து வந்துட்டு ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 30. ஓகே, ஸோ எப்பயும் போல் போர்ட் மேக்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுவோம், ஈக்குவேட் போடுவோம். ஸோ 240 மைனஸ் 20 ப்ளஸ் 30 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 150 ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ இதையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 390 கிடச்சிரும் இல்லையா. ஸோ 390ல் 20 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 370 ஆன்சர் கிடச்சிருது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 370 தான் ஆன்சர். இதோட வேல்யூ 370. ஸோ ஆப்ஷனில் 370 இருக்குது. இப்படி தான் நம்ம வேல்யூ போடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, which two numbers should be interchanged to make the given equation correct அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வருது. அது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு அதே மாதிரி தான். ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம வந்துட்டு போட போகிறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இங்கே என்னென்ன இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்பர்ஸை மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, சைன்ஸை சொல்லலை. சாரி, சயின்ஸும் தான். எஸ், ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு சைன் எதுவுமே கொடுக்கல, நம்பர்ஸை தான் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 37க்கு பதிலாக 48ம், 48க்கு பதிலாக 37ம், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 12க்கு பதிலாக 5ம், 5க்கு பதிலாக 12ம், இந்த மாதிரி நம்மளை போட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த நம்பர் ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 48 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கிது. ஸோ கரெக்டாக அப்படின்றத பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, இப்போ நான் எழுதிக்கிறேன். பட் ஆனால் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். 37 + 48ம் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான். பட் ஆனால் இதுவும் அதே ஆன்சர் தான். பட் நம்ம போர்ட் மேக்ஸை பார்க்கும்போது நம்ம டிவிஷன் தானே பண்ணணும். ஸோ அதனால் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து 37. ஓகே, நான் இதுக்கு பதிலாக 37 போட்டுக்கிறேன், இதுக்கு பதிலாக நான் 48 போட்டுக்கிறேன். ஸோ 48. ஓகே, ஸோ இன்ட்டு 5 மைனஸ் 36 டிவைடட் பை 12. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணால் ஆன்சர் 3 கிடைக்கும். ஓகே, ஸோ எப்பயும் போல் இதை எடுத்து எழுதிக்கலாம். 37 + 48 இன்ட்டு 5 மைனஸ் 3 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு 240 கிடச்சிடும். 240 மைனஸ் 3 கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ ப்ளஸ் பண்ணணும். 37யும் 240யும் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 277 ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 277 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 274 தான் ஆன்சர் கிடச்சிருது. ஓகே, ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் 274 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவை வந்து நம்ம டிக் பண்ணிக்கிறோம். பிகாஸ் இதை ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணனால தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸே ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனால உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே போயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்களேன். வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் இஃப் ஏ மீன்ஸ், அதே தான், ஏக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, பிக்கு பதிலாக மைனஸு, சிக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷனு, டிக்கு பதிலாக டிவிஷன். இப்படி இருக்கும்போது இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ 50க்கு பதிலாக நான் 50 ஏக்கு பதிலாக நான் ப்ளஸ் போட போகிறேன். தென் வந்துட்டு 19, தென் மைனஸு, தென் வந்து 36. ஸோ டிவிஷன் தானே பண்ணணும். ஸோ டிவைடட் 2. ஓகே, அடுத்து இன்டூ, அடுத்து 3, அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து 15, நெக்ஸ்ட்டும் ப்ளஸ்ஸு, அடுத்து என்ன பண்ணுறது 10 டிவைடட் பை 5. ஓகே, இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 18 வந்துடும். ஓகே, ஸோ நம்ம போடலாம். ஸோ 50 + 19 - 18 வந்துடும். ஸோ 18 × 3 + 15 + இதனத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அது 2ஆக வந்துடும். ஓகேவா? ஸோ 2. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம போர்ட் மேக்ஸ் மெத்தட் படி தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே எங்கேயுமே வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்மளுக்கு டிவிஷன் இல்லை. ஸோ நான் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 50 + 19 - 18 × 3 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 வந்துடும். 54 + 15 + 2 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 50, 19, 15, 2 இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 86 வரும். இந்த 86ஓட இந்த -54 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 32 ஆன்சர் கிடச்சிடுது. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸில் 32C ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஆன்சர் 32 கிடச்சிடுது இது சால்வ் பண்ணால். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். போர்ட் மேக்ஸ் தான் இது. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னாலே நம்ம போர்ட் மேக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ போர்ட் மேக்ஸில் எப்போயுமே நம்ம ப்ராக்கெட் உள்ளதை சால்வ் பண்ணிக்கணும். அப்புறம் டிவிஷன் பார்க்கணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும், அப்புறம் அடிஷன் பார்க்கணும், அப்புறம் சப்ராக்ஷன்ஸ் பார்க்கணும். ஸோ இப்படி தான் நம்ம இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவுமே அதே தான். என்னென்னா மைனஸ்க்கு பதிலாக டிவிஷனுக்கு பதிலாக இன்டூவும், தென் வந்துட்டு அடிஷனுக்கு பதிலாக மைனஸும், மைனஸ்க்கு பதிலாக டிவிஷனும், இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ்ஸும் நம்ம போட்டுட்டு இங்கே கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுவுமே வந்துட்டு போர்ட் மேக்ஸ் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். போர்ட் மேக்ஸில் எப்போயுமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் நம்ம போட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு 11 இருக்குது. நான் வந்து ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் போட சொல்லியிருக்காங்க. தென் இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் போட சொல்லியிருக்காங்க. மைனஸ்க்கு பதிலாக டிவிஷன் போட சொல்லியிருக்காங்க. டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நான் வந்துட்டு சிம்பிள்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு 11 - 5 + 18. ஓகே, தென் டிவிஷன் 8 × 17. ஓகே, இப்போ வந்து ப்ராக்கெட்டில் உள்ளதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 29 கிடச்சிரும் இல்லையா? ஸோ 29 - 5 = நம்மளுக்கு 24 வந்துடும். ஓகே, ஸோ 24 வந்துடும். இப்போ 11 + 18 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 29 கிடச்சிரும். அந்த 29ஓட நீங்கள் -5 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 24 கிடச்சிரும் இல்லையா? ஸோ 24 டிவைடட் பை 8 × 7. அடுத்து நம்ம டிவைட் தான் பண்ண போகிறோம் போர்ட் மேக்ஸ் மெத்தட் படி. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 3. 3 8s are 24 இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 போட்டாச்சு. தென் வந்துட்டு 17 போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் நல்லா பாருங்கள். இது வந்துட்டு 17, இங்கே வந்து நம்ம 7ன்னு போட்டிருக்கோம். ஓகே, 17. ஓகே, ஸோ 3 × 17 = நம்மளுக்கு ஆன்சர் 51 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏவே கரெக்டான ஆப்ஷன்ஸாக தான் இருக்குது. ஸோ ஏ தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம சிம்பிள்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். எந்த வேல்யூ கரெக்டோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலே கரெக்டாக கொஷின்ஸை ஃபுல்லாக பார்த்து படிச்சிருங்க. பிகாஸ் ஆஃப் அங்கே கரெக்டானதும் கேட்கலாம், இல்லை நாட் கரெக்டும் கேட்கலாம், இன்கரெக்டும் கேட்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு ஆர்வமாக நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த சிம்பிள்ஸை தான் மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கரெக்டான ஆன்சராக போட்டுருவோம். பட் ஆனால் நீங்கள் கொஷினை ஃபுல்லாக நீங்கள் படிக்கும் போது தான் சம்டைம்ஸ் நம்ம பார்க்காம விட்டுருப்போம். நாட் கரெக்டு எது கரெக்ட் இல்லையோ அதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் போட சொல்லியிருப்போம். ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸில் இந்த கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் தான் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர்ஸ் தான் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ்ஸும் மைனஸ்க்கு பதிலாக
என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே டைம்ஸ்னு ஒன்று வந்திருக்கு பாருங்கள். ஸோ டைம்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, டைம்ஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷனை தான் வந்து டைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் குழம்பிட வேணாம். ஸோ டிவிஷன்னா வந்துட்டு அடிஷனு, மைனஸ்னால் மல்டிப்ளிகேஷனு, தென் வந்துட்டு ப்ளஸ் மீன்ஸ் மைனஸு, டைம்ஸ்னால் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சம் ஆஃப் அப்படின்னா ஆட் பண்ணுறது, ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, ப்ராடக்ட் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் அது வந்துட்டு ப்ளஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அடிஷன் பண்ணுறதா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். லைக் டைம்ஸ் அப்படின்னா வந்துட்டு மல்டிப்ளிகேஷனும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, எல்லா நம்பருமே ஒன்றா தான் இருக்குது. ஓகே, ஸோ எல்லா சிம்பிள்ஸுமே ஒன்றா தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன், டிவிஷனை தான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் நான் இதில் வந்துட்டு எல்லாமே ஒரே சைனாக வருது, எல்லாமே ஒரே சைனாக வந்திருக்கு. தென் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே நம்பர்ஸாக வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போட்டு பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். ஓகே, அதை எப்படி நம்ம வந்துட்டு ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பரையும் மட்டுமே நான் வந்து எடுத்து சால்வ் பண்ணுறேன். எடுத்து சால்வ் பண்ணால் அடுத்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 3மே வந்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே நம்பர்ஸாக தான் வருது. ஸோ அந்த 3 தான் மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன் ஷார்ட்கட்டில். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் இது இன்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு டிவிஷனாக வந்துடும். மைனஸுங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன வரும், மல்டிப்ளிகேஷனாக வரும் இல்லையா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 42 டிவைடட் பை 28 தென் வந்துட்டு இன்ட்டு 30 இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிங்கனால் நம்மளுக்கு ஆன்சர் 3 வந்துடும், 14 தென் வந்துட்டு 45 வந்துடும் இல்லையா. சாரி, எஸ் 3 வந்துடும். ஸோ இது 14ல் கேன்சல் ஆகும். ஸோ இது வந்துட்டு அப்படியே நம்மளுக்கு 3ல் கேன்சல் ஆகிடும். ஸோ 3 இன்ட்டு இதையும் நீங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 15 ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 3 இன்ட்டு 15 இஸ் ஈக்குவல் டு 45 கிடச்சிருது. ஓகே, ஸோ 45 கிடச்சிருது. இந்த 45 கிடச்சோடனே இந்த டிவிஷனை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் ஆக்க போகிறோம் இல்லையா. ஸோ ப்ளஸ் 48 தென் இதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணி 45 கிடச்சிருது. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு இது எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 48 கிடச்சிருது. பட் ஆனால் இங்கே 45 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ராங்கு தான். அடுத்த ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா, ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ ஒரே டைப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எதில் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே ஒரே சிம்பிள், அதே மாதிரி எல்லாமே ஒரே வாட், எல்லாமே ஒரே சிம்பிள், எல்லாமே ஒரே நம்பர். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 48 தான் வரணும். அப்போ இங்கே வந்துட்டு 48 இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு 48 தான் வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் 48 தான் வந்துச்சு. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் 48 தான் வரும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 48ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ சி ஆப்ஷன்ஸில் 48 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, எந்த 2 சைன்ஸை வந்துட்டு, சைன்ஸ் மீன் சிம்பிள்ஸ், அது இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவேஷன் கரெக்டாக 58 வரும் அப்படின்றத நம்மளுக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த 2 சைன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ளஸுக்கு பதிலாக இன்ட்டுவும், இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ்ஸும் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் பியில் ப்ளஸுக்கு பதிலாக டிவிஷனும், டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ்ஸும், அதே மாதிரி டிவிஷனுக்கு பதிலாக மைனஸும், மைனஸ்க்கு பதிலாக டிவிஷனும் போடுற மாதிரி. ஓகே, அடுத்து வந்துட்டு இன்ட்டுக்கு பதிலாக டிவிஷனும், டிவிஷனுக்கு பதிலாக இன்ட்டுவும் போடுற மாதிரி. ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷனை உள்ளதை எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதை வந்துட்டு இப்போதைக்கு நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்போம். ஸோ ஆன்சர் வருதா இல்லையான்றதை பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு டிவிஷன் இருக்குது, இங்கே டிவிஷன் இருக்குது, இங்கே டிவிஷன் இருக்குது. ஓகே, ஸோ வந்துட்டு இந்த இதை நம்ம எடுத்து இந்த ஈக்குவேட்டில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன போட சொல்லியிருக்காங்க, டிவிஷன் போட சொல்லியிருக்காங்க. டிவிஷனுக்கு பதிலாக நான் ப்ளஸ் போடக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1
6 டிவைடட் பை சாரி இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டிவிஷனும் டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ்ஸும் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்து போடலாம். இங்கே சயின்ஸை மட்டும்தானே நம்மளால் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் 6 டிவைடட் பை 132 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. ஓகே, ஸோ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை 132 இது ஈக்குவேட் ஆகாது. ஓகே, ஸோ இது வந்துட்டு வராது, டிவைடு வந்துட்டு ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு கேன்சல் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை இங்கே வந்துட்டு டிவிஷனுக்கு பதிலாக மைனஸும் மைனஸ்க்கு பதிலாக டிவிஷனும் போட்டு பார்ப்போம். அப்போ மைனஸுங்கிற இடத்துல இங்கே டிவிஷன் வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ 132 டிவைடட் பை 11 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கேன்சல் ஆகும். ஓகே, டிவைட் ஆகும், 12 ஆன்சர் வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இந்த தேர்ட் ஆப்ஷன்ஸையே நம்ம எடுத்துக்குவோம். ஸோ தேர்ட் ஆப்ஷன்ஸை எடுத்து நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்றத நம்ம போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ 5 × 6 + 132 divided by 11 minus what 44. ஓகே, ஸோ டிவைடட்க்கு பதிலாக மைனஸும் மைனஸ்க்கு பதிலாக டிவைடடும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 15 தானே கேட்டிருக்காங்க. எஸ், அப்போ 15 × 6 = நம்மளுக்கு ஆன்சர் 90 வந்துடுது. ஸோ ஆல்ரெடி இதை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நம்ம போட்டு பார்த்துட்டோம். ஸோ -44. ஓகே, ஸோ -44 தென் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா 102 ஆன்சர் வரும். ஸோ 102ல் வந்துட்டு -44 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 58 ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ 58 தானே இங்கே ஈக்குவேஷனில் கரெக்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சி ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டு. ஓகே, ஸோ அப்போ டிவிஷனுக்கு பதிலாக மைனஸும் மைனஸ்க்கு பதிலாக டிவிஷனும் அந்த சிம்பிள்ஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்துடுது. இப்படி தான் நம்ம இந்த சம்ஸை சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி சம்ஸில் நம்மளுக்கு கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், ஒமிட் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். பிகாஸ் ஆஃப் நம்மளுக்கு அங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிவிஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் அதுலேயும் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போகணும். ஸோ டிவிஷன் எதில் இருக்கோ அதை தான் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 15th கொஷின், இஃப் ஏ டினோட்ஸ் அடிஷன், பி டினோட்ஸ் மல்டிப்ளிகேஷன், சி டினோட்ஸ் சப்ட்ராக்ஷன், டி டினோட்ஸ் டிவிஷன். ஸோ அதே தான், ஏனா ப்ளஸ்ஸு, பினா மல்டிப்ளிகேஷனு, சினா சப்ட்ராக்ஷனு, தென் டினா டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்துட்டு நம்ம அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை படி நம்ம டினோட் பண்ணி பார்க்கணும். ஓகே, டினோட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் எப்பயும் போல எடுத்து எழுதிக்கிறேன். 483 டிவிஷன். டி மீன்ஸ் வாட், டிவிஷன் தானே. எஸ், அப்புறம் 23. ஏ மீன்ஸ் ப்ளஸ்ஸு, தென் 93. சி மீன்ஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இல்லையா. சினா சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் 16 போட்டாச்சு. பி மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் 4. ஓகே, இப்போ இதை வந்துட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா போர்ட் மேக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அது 21 ப்ளஸ் 93. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 × 4 = 64 சம்திங் வரும் இல்லையா. எஸ், 64 வரும். ஓகே, ஸோ -64. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 21 + 93 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 114 கிடைக்கும். 114ல் 64 போச்சு அப்படின்னா ஆன்சர் 50 கிடச்சிரும். ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் 50 இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆப்ஷன்ஸ். இப்படி தான் நம்ம இதை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது வந்துட்டு ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தடு தான். ஓகே, அவங்க கொடுத்துருக்குற மாதிரி கரெக்டாக அந்த சயின்ஸையோ இல்லை அந்த நம்பர்ஸையோ இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக போர்ட் மேக்ஸ் படி நம்ம அந்த ரூல்ஸை படி நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே அதே தான். ஓகேவா. ஸோ ப்ளஸ்னா டிவிஷனு, மைனஸ்னா ப்ளஸ்ஸு, மல்டிப்ளிகேஷன்னா மைனஸ்ஸு, டிவிஷன்னா இன்ட்டு. ஸோ இப்படி அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதிலாக இது, அதுக்கு பதிலாக அது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நம்ம அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸோடு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸோடு நான் போடுறேன். இப்போ வந்துட்டு 28
ப்ளஸ்ஸுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டிவிஷன் போட்டாச்சு. ஸோ 8 தென் டிவிஷனுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்டு போட சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ்க்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ 7 இன்ட்டுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் படி நம்ம போட்டாச்சு. அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ போர்ட் மேக்ஸ் மெத்தடில் 24 இது வந்து 24 தானே. எஸ், 24 divided by 8 is equal to 3. ஓகே, 3 into 2 plus 7 minus 3. ஓகே, இப்போ 3 2s are 6. 6 plus 7 minus 3 is equal to, இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 13 கிடச்சி. 13 minus 3 is equal to 10 ஆன்சர் கிடச்சிருது. ஸோ ஆப்ஷனில் 10 இருக்குது. ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இப்படி தான் இதை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவுமே அதே தான், அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணணும். அதே மாதிரி தான் ப்ளஸுக்கு பதிலாக டிவிஷன், மைனஸ்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு பதிலாக அடிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக மைனஸ், இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து 36 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 36 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், அவங்க இன்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மைனஸில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்டுனா மைனஸ். ஸோ -12 தென் ப்ளஸ் மீன்ஸ் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிஷன் இல்லையா. ஸோ டிவைடட் பை 4. ஸோ டிவிஷன் அப்படின்னா ப்ளஸ் இல்லையா. தென் 6 ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு போட்டாச்சு. சாரி, இன்ட்டு கிடையாது, ப்ளஸ்னா டிவிஷன். ஓகே, ஸோ டிவிஷன் தென் 2 மைனஸ்னா இன்ட்டு நான் 3 போட்டாச்சு. ஓகே, இப்போ இதை ரெண்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 12 divided by 4 is equal to 3. தென் வந்துட்டு 6 divided by 2 3 வரும். 3 into 3 is equal to 6. ஓகே, ஸோ 36 மைனஸ் 3 ப்ளஸ் 9. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா, இதுலேயே நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இதை எடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 வரும். 3 4s are 12. தென் வந்துட்டு இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2s are 6 வந்துடும். ஸோ 3 into 3 is equal to 9. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 36 ப்ளஸ் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர், இது ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 45 வந்துடும். ஓகே, ஸோ 45 மீதி இருக்கிறது 3 தான், அதை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் ஆன்சர் 42 வந்துடும். ஸோ ஆப்ஷன்ஸை பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் 42 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். பிக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். க்யூனா மைனஸு, ஆர்னா ப்ளஸ்ஸு, எஸ்ஸுனா டிவிஷனு. தென் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ 8 போட்டாச்சு. 8க்கு பதிலாக பக்கத்தில் பி இருக்கு இல்லையா, பீனா இன்ட்டு, அடுத்து 4, நெக்ஸ்ட்டு மைனஸ், க்யூனா மைனஸ், தென் 2, தென் ஆர்னா ப்ளஸ்ஸு, 6, தென் எஸ்ஸுனா டிவிஷனு. ஸோ நம்ம இந்த ஈக்குவேட் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம ஆப்ஷன்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயும் போல் நம்ம இதை ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் 2 கிடச்சிரும் இல்லையா. ஸோ 2 கிடச்சிரும். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வாட். இப்போ நம்மளுக்கு இந்த மல்டிப்ளிகேஷனும் இந்த டிவிஷனும் நம்மளுக்கு கார்னரில் இருக்கிறன்றனால நம்ம போட்டுரும். இதுவே இந்த டிவிஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ நம்மளுக்கு மிடில் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று போடுற மாதிரி தான் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதை நீங்கள் பழகிட்டீங்க, போர்ட் மேக்ஸ் உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மைண்ட் கால்குலேட்டே பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ 4 3s are 8 4s are 32. ஓகே, -2 ப்ளஸ் ஆல்ரெடி இதை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2. ஓகே, ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஐயும் 32ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 34 வந்துடும். ஓகே, ஸோ 34 வந்துடும். 34ல் 2 போச்சு அப்படின்னா ஆன்சர் 32 வந்துடும். ஆப்ஷனில் 32 கரெக்டான ஆப்ஷன்ஸாக பி ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு சிம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பெரிய நம்பரில் எந்த சிம்பிள் இருக்கோ அதை தான் நம்ம போடணும். ஸோ ப்ளஸ்ஸுனால் அது ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மைனஸ்னால் அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு இது கூட போனால் கூட உங்களுக்கு ஆன்சர் தப்பாக கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம மைண்ட் கால்குலேட் பண்ணிடலாம். இதுவே வந்துட்டு பெரிய சம்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றா எடுத்து தான் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மைண்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் 32 இதுதான் கரெக்டான ஆன்சராக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டுமே வந்துட்டு ஏனா ப்ளஸ்ஸு, பினா மைனஸு, சினா டிவிஷனு, நெக்ஸ்ட்டு டினா இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஈக்குவேட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க.
ஓகே, இதை நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ப்ராக்கெட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டி மீன்ஸ் இன்ட்டு, ஓகே, இன்ட்டு 3. தென் வந்துட்டு பி மீன்ஸ் வாட், மைனஸ் இல்லையா. தென் 6. தென் ஏ மீன்ஸ் +5. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நம்ம போகணும். ஸோ 7 3s 21 -6 + 5. ஓகே, ஸோ இப்போ 21ஐயும் -5ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 26 கிடச்சிது. 26ல் 6 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 20 கிடச்சிது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான சம்ஸ் தான். ஓகே, இது பார்த்தோன்னே ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மளால் போட முடியும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிள்ஸ் வச்சு நம்ம கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ டாலர்னா மைனஸு, ஹேஷ்டேக்னா டிவிஷன், அண்டுனா மல்டிப்ளிகேஷனு, தென் வந்துட்டு ஸ்டார் அப்படின்னா ப்ளஸ்ஸு. ஓகே, இப்படி கொடுத்துட்டு நம்மளுக்கு இதை வந்துட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த ஈக்குவேட்டை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல் எடுத்து எழுதிக்கலாம். 15 அண்டு அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்டு. ஓகே, ஸோ 2 போட்டாச்சு. ஸ்டார் மீன்ஸ் ப்ளஸ்ஸு. ஓகே, ஸோ தென் 900. ஹேஷ்டேக் மீன்ஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனு. தென் 90. டாலர் மீன்ஸ் -100. அவங்க கொஷின்ஸில் கொடுத்துருக்க மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எடுத்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ எப்பயும் போல் போர்ட் மேக்ஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 0 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 10 9s 90 இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ 10 ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு என்ன இருக்குது, 15 × 2 = நம்மளுக்கு 30 ஆன்சர் கிடைக்கும். ஸோ 30 + 10 - 100 இல்லையா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 30ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 40 வருது. ஸோ 40 - 100 வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணால் ஆன்சர் -60 வந்துடும். ஸோ ஏன் -60 போடுறோம் அப்படின்னா, பெரிய நம்பர் முன்னாடி எந்த சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஆன்சர் -60 தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ -60 தான் கரெக்டான ஆன்சர். சிம்பிள்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஓகே, போர்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும், இல்லை மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்குமே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கோட் லாங்குவேஜ் அட் ரெப்ரசன்ட் ப்ளஸ். இதுவுமே அதே தான். அட்டுனா ப்ளஸ்ஸு, ஸ்மால் ஏனா டிவிஷனு, பிக் ஏனா ஆல்ஃபபெட்டு, ஏனா மைனஸு, க்யூனா மல்டிப்ளிகேஷனு. தென் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை நம்ம எடுத்து ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்றத. ஓகே, இப்போ வந்துட்டு நான் எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். 8 900. ஸோ சின்ன ஏனா அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, டிவிஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ டிவிஷன் 100 போட்டாச்சு. தென் பெரிய ஏ அப்படின்னா அது மைனஸ்ஸு. ஓகே, ஸோ 5. க்யூ அப்படின்னா 4 இன்ட்டு போட சொல்லியிருந்தாங்க. தென் 4. தென் என்ன பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஏனா ஆல்ஃபபெட்டிக் ஏனா மைனஸு, தென் 1 to 1. தென் சின்ன ஏனா அது டிவிஷன். ஓகே, ஸோ அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 0 0 கேன்சல், இங்கே 89 வந்துடும். ஸோ 89. தென் வந்துட்டு 5 × 4 மைனஸ், இதில் எடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 11 ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ 11 ஆன்சர் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 89 போட்டுக்கிறோம். ஸோ 5 4s 20 - 11. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்துட்டு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். எல்லாமே மைனஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 58 கிடச்சிரும். ஓகே, ஸோ 58 ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும். இதையும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு என்னவா இருக்கும், ஆன்சர் வந்துட்டு ப்ளஸில் தான் இருக்கும். பெரிய நம்பரில் என்ன சைன் இருக்கோ அதுபடி தான் நம்ம போட போகிறோம். தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க மேத்தமெட்டிக்கல் ஸ்கூல் டேஸில் இல்லையா. ஸோ அப்போ இது மாதிரிலாம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ ஆன்சர் 58ன்னு வருது இல்லையா. ஸோ ஆப்ஷன்ஸை பாருங்கள், 58 இருக்கான்னு. எஸ், ஆன்சர் ஏல 58 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 22nd கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த
22nd கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ அதே தான், ஏனா ப்ளஸ்ஸு, பினா மைனஸு, சினா இன்ட்டு, டினா டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். இந்த 4 ஆப்ஷன்ஸ்லையுமே பாருங்களேன், 8, 8, 9, 3. ஓகே, நெக்ஸ்ட்டு BACA. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் C8, 8, 9, 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஆப்ஷன்ஸையும் டி ஆப்ஷன்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். 8 வருது, ஏ வருது, 8 வருது. அதே தான் இந்த டி ஆப்ஷன்ஸ்லேயும் 3 வருது, ஏ வருது, 3 வருது. ஓகே, ஸோ இந்த 3 நம்பரும் வந்துட்டு ஒரு மாதிரி லிங்காக இருக்குது. ஸோ இந்த ஏவையும் இந்த சிஏயும் நான் விட்டுறேன். எனக்கு இந்த 2 இது மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பியையும் டியையும் தான் நான் எடுத்து போட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் பி எடுத்து போடுறேன். இப்போ 8 ஏனா ப்ளஸ் தானே, ஸோ 8, பினா வாட் மைனஸ். ஓகே, 8 போட்டாச்சு. ஸோ சினா இன்ட்டு. ஓகே, ஸோ எப்பயும் போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 16 வந்துடும். தென் இன்ட்டு 64. இதுவுமே வந்து போர்ட் மேக்ஸ் மெத்தடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 4 நம்பர் இருக்கனால நான் அப்படியே போடுறேன். ஸோ 8 × 8 64. ஸோ இந்த சிம்பிள் அப்படியே தான் இருக்கும். ஸோ 8 + 8 = 16. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 48 வந்துடுது. ஓகே, ஸோ -48 வந்துடுது இல்லையா. ஸோ இங்கே மைனஸ் இருக்கணும், பட் இங்கே கொடுக்கல மீன்ஸ் கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -48 ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே வந்துட்டு -48 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட். இதுவே நீங்கள் டியையும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராங்கான ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ நம்ம ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம இது 4த்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ், நம்மளுக்கு கொஷின்ஸில் எந்த ஆப்ஷன்ஸும் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸை தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கணும். அதில் எது உங்களுக்கு டவுட்டாக வருதோ அதை மட்டும் 2 செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகிறதுக்கு, கீப் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள். 23rd கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்துட்டு ஐடென்டிஃபை த சிம்பிள்ஸ் டு பி இன்சர்ட்டட் டு மேக் த எக்ஸ்ப்ரெஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி உள்ள சம்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ டிக்கு பதிலாக ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 டிஏ 54 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒரு சிம்பிள் வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு சிம்பிள் வருது. அது என்ன சிம்பிள் அப்படின்றதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஏதோ ஒன்று சால்வ் ஆகிருக்கு. ஒன்று வந்துட்டு 54 ஆன்சராக இருக்கும், இல்லை வந்துட்டு 24 ஆன்சராக இருக்கும். ஓகே, இதுக்கு நடுவில் என்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்களேன். இப்போ ஆப்ஷன்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸுக்குமே ஒரு ரிலேட்டடாக ஒன்று இருக்குது, ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு. ஈக்குவல் வந்துட்டு சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஏவை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம ஏவை எடுத்துக்கூடாது, பிகாஸ் அங்கே சிம்பிள்ஸே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன்ஸை எடுத்துக்கோங்களேன். பி ஆப்ஷன்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 24 × 4 × 5 + 4. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்களா. ஸோ 5க்கு நடுவுலையும் நம்மளுக்கு ஒரு டி மாதிரி ஒரு ஆன்சர் வரணும். ஓகே, ஸோ ஒரு கொஷின்ஸ் இருக்கணும், இல்லை இல்லாமையும் இருக்கலாம். பட் இந்த மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அங்கே சிம்பிள்ஸும் கொடுக்காமலேயும் இருந்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 ஆப்ஷன்ஸில் 3 சிம்பிள்ஸ் வருது. அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 5க்கும் + 4க்கும் நடுவில் ஏதோ ஒரு சிம்பிள்ஸ் வரணும். ஓகே, ஸோ நான் வந்துட்டு பி ஆப்ஷன்ஸ் மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், 24 = 4, தென் இதை டிக்கு பதிலாக இன்ட்டு போட்டுக்கிறேன், தென் 5, தென் வந்துட்டு இதுக்கு 2த்துக்கும் நல்ல நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். எப்பயும் போல் நான் என்ன பண்ணுறேன், இது 2த்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 20 வருது, +4 = 24. அப்போ ஆன்சர் கரெக்டாக வருதா. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பி ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியுதா. கொஷின்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதை எந்த சிம்பிள்ஸை போட்டால் நம்மளால் ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படின்றது தான் கான்செப்ட்.
கான்செப்ட். ஓகே, ஸோ அப்படி கான்செப்ட் வந்து கரெக்டாக வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிம்பிள்ஸாக எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நம்மளுக்கு ஈக்குவல் டு எல்லா சம்ஸ்லேயும் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் டு வராததை நம்ம ஒமிட் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு வராததை ஒமிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ மீதி உள்ளதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று ஒன்றா எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் கண்ணில் மைண்ட் கால்குலேட்டே பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சம் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சால்வ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அ சர்டைன் சிஸ்டம், ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த அன்சால்வ்டு ஈக்குவேஷன்ஸ் ஆன் தட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே ஒரு 3 சம்ஸை சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு 4ஆவதாக இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு சம்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மெத்தட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 5ஐயும் 8ஐயும் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், எழுதி ப்ளஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ 5 + 8 + 1 + 2 = ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரும், 16 வரும். ஓகே, ஸோ 16ஐ நீங்கள் ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 4 வரும். ஸோ 16ஐ வந்துட்டு நீங்கள் ஸ்கொயர் ரூட் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 4 வந்துடும். ஓகே, ஸோ இந்த லாஜிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது 2வது லெவலையே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 3 + 7. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 3 + 7 + 9 + 6 ஆன்சர் வந்துட்டு 25 வரும் இல்லையா? 25ஐ நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 5 வந்துடும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 11 3 40 வருது, சாரி 4 வருது இல்லையா? ஸோ 4 வருது. ஸோ 4ஐ ஸ்கொயர் ரூட் பண்ணால் உங்களுக்கு 2 வந்துடும். அடுத்து இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 + 2 6 7 8 9. அப்போ 9ஐ நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணால் உங்களுக்கு 3 தானே ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன்ஸில் 3 இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணணும். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் தான் வாய்ப்பு உண்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லாஜிக்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஸோ எப்படியும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கே தெரியும் கண்டிப்பாக அது 4 டிஜிட் 2 டிஜிட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிங்கிள் டிஜிட் 2 டிஜிட்டில் வருது அப்படின்னா அங்கே வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாக இருக்கும், டிவிஷனாக இருக்கும், இல்லை வந்துட்டு ஸ்கொயர் ரூட் இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ நம்மளும் இந்த சம்ஸை இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்களேன். இந்த மாதிரி லாஜிக்ஸும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 64 + 7. ஓகே, ஸோ இது வந்து ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 460 வருமானலாம் கிடையவே கிடையாது. இதை கண்டிப்பாக நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்துட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 448 வந்துடுது. ஓகே, இதை வந்துட்டு நம்ம அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் இவங்க கொடுத்துருக்குற மாதிரி 25 × 8 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 200 வந்துடுது. ஓகேவா? ஸோ 200ல் +12 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 212 வந்துடுது இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே +12 பண்ணுவோம். +12 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும், அதே தான் 460 ஆன்சர் வந்துடுது இல்லையா? ஸோ இதே மெத்தடை நம்ம இந்த சம்முக்கும் போட்டு பார்ப்போம். அப்போ 43 × 8 = 344 வந்துடும் இல்லையா? ஸோ இதோட நம்ம +12 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 356 வந்துடும். ஓகே, ஸோ 344ல் +12 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 356 ஆன்சர் வந்துடும். ஸோ ஆப்ஷன்ஸில் 356 இருக்குது. இப்படி தான் நம்ம ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸும் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா லாஜிக்ஸுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்துட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் மொத்தமாகவே நம்ம 50 சம்ஸ் பார்த்துருக்கோம். 50 சம்ஸுமே ஒரு மாடலாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். அதில் ரிப்பீட்டட் மாடலும் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னால் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கும், சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கும். இப்போ இந்த 50 ப்ராப்ளம்ஸில் நம்மளுக்கு நியூமரிக்கல் தனியாகவோ இல்லை வந்து சிம்பாலிக் தனியாகவும் வந்திருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டுமே கலந்தும் வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம சிலபஸில் நியூமரிக்கல் ஆப்ரேஷன், சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ்னு 2 டாபிக் கொடுத்துருக்கறனால நம்ம 2 வீடியோவாக பார்த்துருக்கோம். மித்தபடி இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே டாபிக்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு டாபிக் நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். சின்ன வயசில் மேக்ஸ், ஸ்கூல் டேஸில் நம்ம மேக்ஸ் படித்தது தான் இதில் வந்துட்டுருக்கு. போர்ட் மேக்ஸ் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் எந்த ரூல்ஸ் படி, போர்ட் மேக்ஸ் ரூல்ஸ் படி நம்ம டிவைட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அடிஷன் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும்.
ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ டாப்பிக்கில் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.